எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹென்னா கோன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஹென்னா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இந்த கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் ரெடி பண்ண ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 வாட்டி நல்லா சலிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யூகாலிப்டஸ் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா ஆக்ஸ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோடாலி தைலம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். அந்த ப்ராசஸோட பேர் பார்த்திங்கன்னா டை ரிலீசிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஜஸ்ட் மிக்ஸ் ஆகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கணும். பிளாஸ்டிக் ரேப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க 8 மணி நேரத்துக்கு. கோன் பண்ணுறதுக்காக செல்லோஃபேன் ஷீட் எடுத்துக்கோங்க. சில கடைகளில் செல்லோஃபேன் ஷீட்னு கேட்டால் அவங்களுக்கு புரியறதில்ல. பொக்கே பேப்பர் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 8க்கு 5 இன்ச் அளவில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு சைஸ் தான். இதில் தான் நம்ம கோன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கையை பார்த்திங்கன்னா இதோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு கையை இந்த பக்கத்தில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா கோன் ரெடி ஆகிடும். சும்மா இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பின் எடுத்து இதோட டிப் உள்ள இந்த பின்னை விட்டுக்கலாம். இப்படி பின்னை விட்டதுக்கப்புறம் ஒரு கையோட தம்பு வச்சு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டே இருக்கணும். தள்ளி விட்டுட்டே இருங்க. கோனை உள்பக்கமாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது கோன் சைஸும் சின்னதாகிடும், நல்ல மெல்லிஸாக வரும். அதே மாதிரி இந்த பின் வச்சுருக்கிறதுனால இந்த ஹோலோட அளவு ஈவனாக இருக்கும். நம்ம கோன் வெளியே வரும்போது கரெக்டாக ஒரே அளவில் கோன் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பின் வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நமக்கு கோன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கோன் தேவையோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ஒரு பெரிய கோன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் பைப்பிங் பேக் கூட எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹென்னா பேஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கூட திக்காகிருக்கு. நம்ம வச்சதுலேருந்து நல்ல திக்காகிருக்கு. இது கூட இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கலர் சேஞ்சஸ்க்கும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி வரா மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பெரிய பைப்பிங் பேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை, இந்த பைப்பிங் பேக்கை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ஒரு ஹென்னா பவுடர் வச்சுருந்த பாத்திரம் தான். இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை நிறைக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை எல்லா பேஸ்ட்டையுமே கம்ப்ளீட்டாக இந்த பேக் உள்ளே நிறைச்சிக்கலாம். நிறைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதோட மேல் பக்கத்தை மேல் பக்கம் காலியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால உங்கள் கைகளில் ஹென்னா பேஸ்ட் படாமல் இருக்கும். இப்படி ஒரு முடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன கோனில் இதை நிறைக்க போகிறோம். இது நிறைக்கிறதுக்கு முன்னாடி இதோட டிப்பில் ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மெஹந்தி வெளியே வர்றதுக்காக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதோட டிப்பை கட் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளாடி நம்ம நிறைக்க போகிறோம். நிறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்து இதோட ஓரத்தில் இந்த டிப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம நிறைக்கும் போது இந்த மெஹந்தி பேஸ்ட் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பைப்பிங் பேக்கை இந்த கோனுக்குள்ளே எவ்வளோ தூரம் உள்ளே போகுமோ அவ்வளோ தூரம் உள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹென்னா பேஸ்ட் இது உள்ளே வந்துடும். இந்த சின்ன கோன் உள்ளே வந்துடும். இது ரொம்ப நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே உங்களுக்கு இடம் இருக்கணும். அவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோத்துக்கு இடம் இருக்குது, கீழேயுமே கொஞ்சம் இடம் இருக்குது. இவ்வளோ தான் இப்போ நிறைக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு செல்லோ டேப் எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக ஒட்டிக்கோங்க. இன்னொரு செல்லோ டேப் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 2 பக்கமும் இது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இப்படி மேலே உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா, இதை மடிக்கணும். மடிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மெஹந்தி பேஸ்ட் கீழே இறங்கும். நம்ம கீழே ஒரு செல்லோ டைப் வச்சுருக்கிறதுனால அது கீழே வெளியே வந்துடாது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறத ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த ஓரத்தை பிடிச்சி திருப்பி ஒரு ட்ரையாங்கிள் மடிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஓரத்தையும் திருப்பி ஒரு வாட்டி சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2 சின்ன ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்படி மடித்ததுக்கப்புறம் மேலே இருந்து ஒரு 3 வாட்டி மடிங்க. 1 2 இன்னொரு வாட்டி 3 வாட்டி இப்படி மடிங்க.
இப்படி மடித்ததுக்கப்புறம் ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டினதுக்கப்புறம் இப்போது 2 பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓரம் வந்து தெரியும். இந்த ஓரத்தை 2 பக்கம் ஓரத்தையும் பிடிச்சி மடித்து வந்து நம்ம செல்லோ டேப் போட்டுக்க போகிறோம். ஒரு பக்கம் போட்டுட்டோம், இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஒரு வாட்டி உள் பக்கமாக மடிங்க. மடித்து செல்லோ டேப் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக ஹென்னா கோன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சேஃப்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செல்லோ டேப் ஒட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பில் இருக்கிற செல்லோ டேப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன். இது எவ்வளோ ஈவனாக வருது பார்த்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரி மெஹந்தி வந்து ஈவனாக இந்த மாதிரி உங்கள் கையில் வரும். கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வந்து கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஹென்னா டிசைன் எல்லாம் போட தெரியாது, ஏதோ கிறுக்கி வச்சுருக்கிறேன். பட் பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.